இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் சங்கீதம் 92 அதிகாரம் 12வது வசனம். நீதிமான் பனையைப் போல் செழித்து லிபனோனில் உள்ள கேதுருவை போல் வளருவான். ஏன் நீதிமானை பனைக்கும் லிபனோன் கேதுருக்கும் ஒப்பிடப்படுகுதுன்னா, பனை மரம் எப்படி அது உயரமாய் வளர்ந்து அது செழித்து ஓங்கி இருக்கிறதோ அதுபோல் நீதிமானும் கர்த்தரை சார்ந்து இருக்கும்போது அவன் செழித்திருப்பான். லீபனோனில் உள்ள கேதுரு மரங்கள் எப்படி உயரமாய் வளர்ந்து இருக்கிறதோ அது வறட்சி தாழ்ச்சி எதையும் காணாதபடிக்கு, ஒரு சிதைவியோ அழிவியோ அது காணாதபடிக்கு எல்லாத்தையும் எதிர்கொள்ளுகிற ஆற்றல் மிக்கதாய் அதன் நிலைத்த தன்மை, அதன் வலிமையே அதுக்கு அடையாளமாக இருக்குன்னு பார்க்குறோம். அதை போல தான் நீதிமானுடைய அந்த நிலைத்த தன்மை கர்த்தருக்குள்ளாக இருக்கிறது, அவனுடைய வலிமை கர்த்தருக்குள்ளாக இருந்து அவன் பெற்றுக்கொள்ளுகிறது. இதெல்லாம் நீதிமானுக்கு இந்த லீபனோனின் கேதுரு அடையாளமாக சொல்லப்படுகிறத பார்க்குறோம். அதே போல் நீதிமான் அவன் எப்படி இருப்பான்னா, தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் வேர் விடுகிற மரத்தை போல. அந்த மரம் இலை பச்சையாக இருக்கும், மழை தாழ்ச்சி வந்தால் கூட அது வருத்தமின்றி தப்பாமல் கனி தரும் மரத்தை போல இருக்கும். அதை போல தான் நீதிமானும் கர்த்தரை சார்ந்து அவன் வாழ்கிறதுனால அவன் எப்பொழுதும் எப்படி இருப்பான், செழித்தோங்குவான்னு பார்க்குறோம் எரேமியா 17:8. அதே போல் ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். தேவ பிரசன்னத்தில் தேவ வல்லமையில் ஆலயத்தில் எப்பொழுதும் இருந்து அவரை துதிக்கிறவர்களும் ஸ்தோத்தரிக்கிறவர்களும் ஊழியத்தில் இருக்கிற ஊழியர்களையும் போதகர்களும் கூட எப்படி இருப்பாங்களாம், தேவனுடைய பிரகாரத்திலே அவர்கள் செழித்திருப்பார்கள். அப்போ அவரை நம்பி அவரை ஸ்தோத்தரித்து அவரை மகிமைப்படுத்தி கொண்டு அவர் சார்பிலே அவர் நிழலிலே நாம் வாழும்போது நாமும் அவருடைய பிரகாரங்களிலே செழித்திருக்க முடியும். ஏன்னா சங்கீதம் 1:3 பார்க்குறோம், அவன் நீர்க்கால்கள் ஓரமாய்னா நீதிமான குறித்து தான் இங்கேயும் சொல்லப்படுது. அவன் நீர்க்கால் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்திலே தன் கனியை தந்து உதிராத மரத்தை போல அவன் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஏன்னா தேவனை சார்ந்து அவன் அந்த ஜீவ தண்ணீரை கொண்டு அவன் வாழ்கிறதுனால, அவர் பிரசனத்தில் அவன் சார்ந்து வாழ்கிறதுனால அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும்னே வேதவசனம் சொல்லுது. சங்கீதம் 104 அதிகாரம் 16 வசனத்துலேயும் கர்த்தருடைய விருட்சங்களும் அவர் நாட்டின லிபனோனின் கேதுருகளும் சாரத்தினால் நிறைந்திருக்கும்னு வேதவசனம் சொல்லுது. இப்படி சாரம் கட்டுவாங்க இல்லையா, வீடு கட்டுகிறதுக்கு, அது எப்படி ஒன்று சார்ந்து வாழ்கிறதோ அது போல் கர்த்தருடைய விருட்சங்களான இந்த லீபனோனும் கேதுரு மரங்களும் எப்படி இருக்குமா, தேவனை சாரங்கள் நிறைந்ததாய் அது இருக்கும்னு வேதவசனம் சொல்லுகிறது. சங்கீதம் 52:8 பார்க்குறோம், நானும் தேவனுடைய ஆலயத்திலே பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன்னே தாவீது சொல்கிறார். ஒலிவ மரம் அதுவும் தன் இலைகள் பச்சையாக தான் இருக்கும். அது தேவனுடைய கிருபையை என்றென்றைக்கும் நம்பி வாழும். அதை போல் நானும் தேவனுடைய கிருபையை நம்பி வாழ்கிறதுனால நானும் ஒலிவ மரத்தை போல பசுமையாக இருக்கிறேன்னே தாவீது இங்கே சொல்லுகிறத பார்க்குறோம். ஓசியா 14 அதிகாரம் 5-6 வசனத்தில் நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன்னு இங்கே கர்த்தர் சொல்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை தன் சொந்த ஜனமாய் தேவன் எடுத்துக்கொண்டார் இல்லையா, அவர்களுக்கு அவர் எப்படி இருப்பாராம், பனியை போல் இருப்பேன்னு சொல்கிறார். அவன் லீபனோனின் கேதுருவை போலவும் லீபனோனின் வேரூன்றி அவன் நிற்பான்னே வேதவசனம் சொல்லுது. அவன் கிளைகள் ஓங்கி படரும், அவன் அலங்கார ஒலிவு மரத்தினுடைய அலங்காரத்தை போலவும் அவனுடைய வாசனை லீபனோனின் வாசனை போல. அப்போ கர்த்தருக்குள்ளாக நாம் நிலைத்து இருக்கும் போது அவருடைய கிறிஸ்துவின் வாசனை நம்ம மேலேயும் இருக்கும் இல்லையா. கிறிஸ்துவ இப்போ அது கிளைகள் எப்படி ஓங்கி படர்கிறதோ அது எப்படி அவன் அலங்காரம் ஒலிவ மரத்தினுடைய அலங்காரத்தை போல இருக்குமா நீதிமானுக்கும். அப்படி அவன் லீபனோனின் வாசனையை போல அவனும் நறுமணம் வீசுகிறவனாய் இருப்பான். கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறவர்களும் இன்றைக்கி அவரை போல வாழணும்னா அவருடைய மாதிரியை நாமும் பின்பற்றி நடக்கும்போது அவருடைய வாசனை நம்மேலும் வீசும். பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார் இல்லையா, நான் கிறிஸ்துவை தரித்து கொண்டேன்னு சொல்கிறாரு. அப்போ எப்படி அவர் சாந்தமும் மனத்தாழ்மையும் நீடிய பொறுமை உள்ளவராக இருந்தார், அந்த குணாதிசயங்களை எந்த ஒரு சூழ்நிலையிலையும் வெளிப்படுத்துகிறவராக இருந்தார். அப்போ தேவனுடைய நறுமணம் அவருக்குள்ளேயும் வீசும். அதுதான் லீபனோனின் அந்த வாசனை நீதிமான்களுக்குள்ளாயும் காணப்படும். ஏசாயா 65:22 பார்க்குறோம், அவர்கள் கட்டுகிறதும், அதாவது நீதிமான் ஒரு வீட்டை கட்டுகிறான்னா வேறொருவன் அதில் குடியிருக்க முடியாது. அவன் திராட்சை தோட்டங்கள்லாம் நாட்டுகிறான்னா அதை வேறு ஒருவனும் அவனுடைய கனிகளை புசிக்க முடியாது. ஏன்னா விருட்சத்தின் நாட்களைப் போல என் ஜனத்தின் நாட்கள் இருக்கும்னு சொல்கிறார். அப்படி தேவன் நீதிமான்களுடைய ஆயுசு நாட்களை பெருக பண்ணுவார்.
நான் தெரிந்து கொண்டவர்கள் தங்கள் கைகளின் கிரியைகளினாலே நெடுநாள் அனுபவிப்பாங்க. அப்போ அவங்களின் கையின் பிரயாசத்தை நெடுநாள் அவர்களை சாப்பிட்டு புசித்து மகிழ்ச்சியாக இருக்கும்படியாக கர்த்தர் செய்வார். சங்கீதம் 92:7 பார்க்குறோம். துன்மார்க்கர் புல்லை போல தழைத்து அக்கிரமக்காரர் யாவரும் செழிக்கும் போது அது அவர்களை என்றென்றைக்கும் அழிந்து போவதற்கே ஏதுவாக இருக்கும்னே பார்க்குறோம். துன்மார்க்கன் புல்லின் பூ என்ன ஆகும், ஒரு நாள் பூத்தா அடுத்த நாள் அது உதிர்ந்து போகும். அவன் செழித்து ஓங்குறத மாதிரி இருக்கும், ஆனால் அவன் என்றென்றைக்கும் அழிந்து போவதுக்கு ஏதுவாக இருக்கிறான்னே வேதவசனம் சொல்லுகிறது. அதே போல் நீதிமான்களுடைய அவருடைய நாட்களில் நீதிமான் செழிப்பான்னா கர்த்தருடைய நாட்களில் சங்கீதம் 72:7 பார்க்குறோம். சந்திரன் உள்ள வரைக்கும் அவனுக்கு சமாதானத்தை தேவன் கொடுப்பன்னே வாக்கு பண்ணுறார். அதே போல் முட்செடிக்கு பதிலாக தேவதார விருட்சம் முளைக்கும், காஞ்சொரிக்கு பதிலாக மிருது செடி எழும்பும். அப்போது ஒருத்தருடைய வாழ்க்கையில் முட்செடி போன்ற சாப முற்கள் இருந்தால் கர்த்தர் இன்னைக்கு அவர் சார்ந்து நம்ம வாழும்போது தேவ விருட்சம் போல காணப்படுவோம். காஞ்சொரி போன்ற முற்கள் இருந்ததுன்னா தேவன் அதை மிருது செடியை போல எழுப்புவார். ஏன்னா அவருக்கு கர்த்தருக்கு கீர்த்தியாகவும் நிர்மூலமாகாத நித்திய அடையாளமாகவும் நீதிமானை தேவன் வைத்து தழைத்தோங்க செய்வார். அதனால் இன்றைக்கி நாம் தியானித்த இந்த வசனத்தின்படி தேவனுடைய பிரசன்னத்தில் வேரூன்றி விசுவாசிகள் வாழ்க்கையின் பிற்காலங்களிலும் எவ்வாறு அவங்க உறுதியாய் நிலைத்திருக்கிறாங்க, தொடர்ந்து அவர்கள் எப்படி வளருவார்கள் என்பதற்கான ஒரு சத்திய வசனம் தான் இன்றைக்கி நம்ம தியானித்தது. அதனால் தேவனை என்னால் நம்ம சார்ந்து வாழும்போது இலையுதிராது மரத்தை போல நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டதும் தன் காலத்தில் தன் கனியை கொடுக்கிறவர்களாய் நீதிமான்கள் இருப்பார்கள். அந்த நீதிமான்கள் யார்? நாம் தான். ஏன்னா நாம் அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு அவர் கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம். தேவன் இன்னைக்கு நம்மையும் பனையை போல செழித்து லிபனோனின் கேதுருவை போல வளர செய்வார், கர்த்தரை நம்பி வாழும்போது. ஆமென்.